Hello viewers, welcome to my channel Ram. Today தேக்கு கேஃபஸ் தான். ஸோ 1 hour BL மூவி. ஸோ நான் ஏற்கனவே இதில் பார்ட் 1 போட்டேன், அதுவும் 1 hour தான். ஸோ இது பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா செல்ல குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் அப்படியே குடிச்சிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கா, சீக்கிரம் கிளம்பு போ மேன்ஷனுக்கு, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், நம்ம இப்போ கிளம்ப போகிறது தான் பாக்கி. சரிம்மா, 2 பேரையும் போய் வர சொல்லுங்க. சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜங்குக் ஸ்டீல் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே பார்க்குறான் தயாங்க. ஸோ தயாங்க எல்லாரையுமே ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு வரான். ஸோ லிஸா இந்த பக்கம் அவங்க அம்மாவை மட்டும் ஹக் பண்ணி அவங்க அப்பாவை ஹக் பண்ணி போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன்ப்பா அதை மட்டும்தான் அவள் சொல்கிறா. ஸோ சொல்லிவிட்டு நேராக அப்படியே வரா. இந்த பக்கம் காட்டினா தயாங்கும் அப்படியே ஜங்குக்கும் ஈச் அதர் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ தயாங்க அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிடுறான். ஸோ பிரேக் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்க்க ஆரம்பிச்சிடுறான். லிஸா அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, பேபி யோர் மைண்ட், நீ எனக்கு மட்டும்தான். ஸோ அந்த சீப்பான தயாங்குக்கெலாம் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறா ஜங்குக்கே. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் லிஸா அப்புறம் தயாங் 3 பேருமே காரில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ தயாங் எதுவுமே பேசலை. லிஸா அப்படியே ஜங்குக் பக்கத்தில் இருக்குமா உட்காந்துக்கிட்டு அவள் கையை தொட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ அதெல்லாம் ஜங்குக்கும் நோட் பண்ணிகிட்ருக்கான். தயாங் எதுவும் பேசலை. ஸோ அமைதியாக இருக்கான். கரெக்டாக மேன்ஷன் வருது. அவங்க அப்பா அம்மா ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஜங்குக் தான் கார் விட்டு இறங்குறான். நெக்ஸ்ட்டு லிஸா. ஸோ தயாங்கோட கையை பிடிச்சி ஜங்குக் இறக்குறாங்க. ஏன்னா தயாங் பார்க்கவே கொஞ்சம் பயந்துருக்கான்னு சொல்லிட்டு இறக்குனோடனே தயாங்கும் அப்படியே பார்க்குறான். மேன்ஷன் வாவ் ரொம்ப பெருசாக இருக்குது, எங்கள் வீடோட இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்ருக்கான். ஸோ அப்படியே தயாங் ஜங்குக் கையை பிடிச்சிட்டு குழந்த மாதிரியே அப்படியே உள்ளே போகிறான். ஸோ லிஸா ஒரு ராணி மாதிரி போகிறா. அவள் நினைக்கிறா இந்த வீடியோ அவளுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மேன்ஷனை பார்த்துட்டு பவ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே குனிஞ்சு குனிஞ்சு மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் இந்த பக்கம் ஜங்குக் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அப்படியே போகிறான். பட் தயாங் எல்லாருக்குமே பவ் பண்ணுறான். அதுக்கொன்னே இந்த பக்கம் ஜங்குக், தயாங் நீலாம் ஒன்றும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு இல்லை. ஸோ அவங்களாம் இங்கே வேலை செய்கிறாங்க, அவங்க வேலையே நமக்கு மரியாதை கொடுக்கறது தான். ஸோ நீ வேறு எதுவும் பண்ணாமல் அமைதியாக வா அப்படின்னு ஒன்றுமே தயாங் ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிடுது. பட் எதையுமே அவன் காட்டிக்கல வெளியே. அப்படியே ஜங்குக் கூடவே போகிறான். ஸோ ஜங்குக் இந்த பக்கம் தயாங்கோட ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஸோ தயாங்க கிட்டே போய்ட்டு, ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, நீ இப்போ என் ஹஸ்பண்ட், நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இயர்ஸில் சொல்கிறான். ஸோ தயாங்க அமைதியாக இருக்கான். அப்படியே தயாங்க கிட்டே இழுத்த உடனே அவனோட ஷர்ட்டில் தான் கை விடுறான். ஸோ தயாங்குக்கு நல்லாவே தெரியுது. ஸோ தயாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே ஐ விங் பண்ணுறான் தயாங்க பார்த்து. தயாங் அப்படியே ஒரு மாதிரி ஷையாகுது அவனுக்கு. கரெக்டாக அவங்க அப்பா அம்மா வராங்க. மிஸ்ஸஸ் ஜியானோ மிஸ்டர் ஜியானோ தான் வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்தோடனே இந்த பக்கம் தேகுக்கையும் அப்புறம் லிஸாவையும் ஜங்குக்கே பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளவர்லாம் போட்டு பக்கம் தயாங் அந்த ஃப்ளவர்லாம் போடும்போது அப்படியே பார்க்குறான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வெல்கம். அவன் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஸோ ஆன்ட்டியும் அவங்கள பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. அதோட மிஸ்ஸஸ் ஜியானோ. ஸோ தயாங் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் மேட்ஸை கூப்பிட்றாங்க. மேட்ஸ் வந்தோடனே இந்த பக்கம் ஜங்குக் பேச ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டுக்குன்னு 2 ரூல்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னா அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரூல், என்னை கேட்காம என் ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது, டோரை நாக் பண்ணிட்டு தான் வரணும். அண்ட் தென் செகண்ட் ரூல், உங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஸ்டே பண்ணிக்கலாம், நான் எப்போ கூப்பிட்றேன்னா அப்போ மட்டும் என் ரூமுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ உங்கள் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து மேடிக்கிட்ட கொடுங்க, அவங்க வச்சுருவாங்க அப்படின்னு லிஸ்ட்டாக அப்படியே எடுத்து லக்கேஜ் தூக்கி போடுறா. ஸோ அந்த பக்கம் அவங்க மேடு வாங்கிடுறாங்க. பட் தயாங் இந்த பக்கம் கொலைட்டா, இல்லை நான் பார்த்துக்குறேன் மேம். ஸோ இல்லை மாஸ்டர் நீங்கள் கொடுங்க, இல்லை நீங்கள் எனக்கு தயாங்னே பேர் சொல்லி கூப்பிடலாம், மாஸ்டர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் மிஸ்ஸஸ் ஜியான் வந்துட்டு, இல்லைப்பா அவங்க கொண்டு போட்டோம் வீடு. ஸோ இல்லை ஆண்டி, என் வேலையை நான் பார்த்துப்பேன், அவங்க எதுக்கு, இல்லை தயாங் சொல்கிறது கேளுப்பா அப்படின்னு ஒன்றுமே தயாங் விட்டுடுறாங்க. ஸோ அவங்களும் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, இல்லை நீங்கள் தயாங்னே பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் திரும்பவும். பட் அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜியான் வந்து, மிஸ்டர் ஜியான் இல்லைப்பா இது எல்லாமே இங்கே வழக்கம். ஸோ அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங்கும் சரி ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான்.
ஜங்குக் ஃபஸ்ட்டு லிசாவை கூட்டிகிட்டு போகிறான். அவளோட ரூம் காட்டுறான். ஸோ லிசாவுக்கு காட்டணுமே, லிசா இதுதான் ஒரு ரூம், ஓகேவா, எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது, உனக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு, ஓகே அப்படின்னு லிசா ஓகே ஜங்குக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் லிசா அவர் ரூமுக்கு தான் போகிறா. ஸோ போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு பார்க்குறா. சரியான ரூம், அழகாக இருக்குது. ஸோ தயாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் ரூமுக்கு வெளியே இருந்து. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு தயாங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு தான் போகிறான். ஸோ ரூமுக்கு இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே தயாங்க அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு ஜங்குக், தயம் ரொம்ப அழகாக இருக்கடா உன்னோட பிங்க் லிப்ஸ், ஸோ என்னை அப்படியே இழுக்குது, என்னால் சுத்தமாக முடியல, டெம்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, நம்ம ரூமுக்கு கூட என்ன போல், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக், என் ஹஸ்பண்டை கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருக்கும் கேட்க ரைட்ஸ் இல்லைடா, எனக்கு தெரியுது பட் ஜங்குக் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் திரும்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் தயாங்க. தயம் அவங்க அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, ஷோல்டருக்கு அடிக்கிறீங்க ஜங்குக், வலிக்குது, செம்மையாக இருக்குது, ஹாவ் செம்மையாக இருக்கடா தே, ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஸோ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பியும் அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ண வரான். கரெக்டாக இந்த பக்கத்துலேருந்து மெய்டு அதை பார்த்துட்டு ஐயோ சாரி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த பக்கத்துலேருந்து ஓடுறாங்க. ஸோ தயாங்க அதை பார்த்துட்டு என்ன ஜங்குக் பண்ணியிருக்கீங்க அவங்க, அச்சோ அப்படின்ற மாதிரி நிற்கிறான். அதுக்கு ஒன்றே ஜங்குக், ஓ நான் அவனை ரூம் காட்டுறேன் தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போனோடனே இந்த பக்கம் தையம் அவங்க ரூமை பார்த்துட்ருக்கான். ஸோ லிசா ரூமை விட இந்த பக்கம் தயாங்க ரூம் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப லக்ஸூரியஸாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது ஈவன். ஸோ அப்படியே தயம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கும் போது ஜங்குக் அப்படியே தயாங்க திரும்பியும் வாலில் பின் பண்ணுறான். வாலில் பின் பண்ண உடனேயுமே இந்த பக்கம் தயாங்க அப்படியே ஜங்குக் கூட பேச பண்ணிட்டு ஜங்குக் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனேயுமே இந்த பக்கம் ஜங்குக் ஒன்றையும் தயாங்கோட நெக்கை தான் நல்லா போய் ஸ்மெல் பண்ணுறான். ஸோ அதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே அடிக்குது. ஸோ அப்படியே அவன் அங்கேருந்து கிஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அட் த சேம் டைம் தயாங்கும் அவனை அப்படியே அவனோட ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ தயாங்கும் பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக் அப்படியே தயாங்க குழந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் தூக்குறான் உட்கார வச்சு. ஸோ ஸ்டில் அவங்க ரெண்டு பேரும் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போய் பெட்டு தான் படுக்க வைக்கிறான். ஸோ தயாங்கும் ஸ்டில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக் அப்படியே வந்து இந்த பக்கம் தயாங்கோட ஷர்ட்குள்ளே கையை விட்றான். ஸோ தையம் அவங்க அப்படியே அவனோட சவுண்டு கட்டுப்படுத்த முடியாமல் சவுண்டெல்லாம் வெளியே விட்டுட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டின ஜங்குக் அது செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நேராக இந்த பக்கம் அவன் கையை கொண்டு போய் தயாங்கோட செஸ்ட்டில் தான் வச்சு அமுக்குறான். ஸோ தையம் அவங்க திரும்பியும் சவுண்ட் கொடுக்குறான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக் அப்படியே தயாங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 பட்டன் ரிமூவ் பண்ணுவான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் தையம் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி ஆகிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்னாச்சு தயாங், தயாங்க என்னாச்சு, ஜங்குக் நம்ம இப்போ இது பண்ண வேணாம் ப்ளீஸ் ஜங்குக், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, உங்களுக்கு புரியுதா, எனக்கு இப்போ எதுவும் பண்ணணும்னு தோணலை, ப்ளீஸ் ஜங்குக், தயாங் ப்ளீஸ் ஒரு ½ hour ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு ஒன்று ஜங்குக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுது. ஸோ அந்த இடத்த விட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஒரு மாதிரி கோவமாக தான் ஏஞ்சிக்கிறான். ஸோ கோவமாக ஏஞ்சி அப்படியே நேராக அவனோட ரூமுக்கு தான் கிளம்பி போகிறான் ஜங்குக். பட் தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கை ரெஃப்யூஸ் பண்ணதுனால. ஸோ அவன் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான், ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு. பட் அவனோட பர்சனாலிட்டியை வச்சு பார்க்கும்போது அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவன் அந்த கிஸ்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ தையம் அவங்க அப்படியே அவனோட காலில் மடித்து பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஸோ அழதான் ஸ்டார்ட் பண்ணுறான். என் பாஸ்ட் என்னை வாழவே விட மாட்டேங்குது, ஃப்யூச்சரையும் சேர்த்து என் பாஸ்ட் ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஸோ ஜங்குக்கை நானே பார்த்து அச்சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தையம் ரொம்பவே அழுகுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் அவனோட ரூமுக்கு உள்ளே போகிறான். பட் ஆல்ரெடி டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்குள்ளே போயிட்டு பார்க்குறான், லிசா
ஸோ ஒரு மாதிரி ட்ரெஸ் ரொம்ப செக்ஸியாக போட்டுட்டு வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கா. ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னே அப்படியே கிட்ட வந்து, பேபி என்ன பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி நம்ம வெட்டிங் நைட் தானே, ஸோ அதனால் வந்திருக்கேன், கமான் பேபி அப்படின்ற மாதிரி கை காட்டுறா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துச்சு கோவம். ஸோ அப்படியே வந்து லிசா கிட்ட ஒரு ஸ்லாப் வச்சுட்டா கணத்தில். உன்னை யார் உள்ளே வர சொன்னா ஃபஸ்ட்டு? என் ரூமில் உனக்கு யார் ஃபஸ்ட்டு இது என் ரூமுன்னு சொன்னது? நீ எதுக்கு இப்போ வந்திருக்க? ஃபஸ்ட்டு ஏஞ்சி வெளியே போ. லிசா அப்படியே நிற்கிறா. ஜங்குக்கு அதுக்கு வெளியே போன்னு சொன்னல லிசா. ஜங்குக், பட் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டில். லிசா, நான் என்னை கேட்காம எனக்கு என் ரூம்குள்ளே வந்தாலே சுத்தமாக பிடிக்காது. அண்ட் ஈவன் அது என் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி ஆஷா சொல்லிடுறான். ஸோ சொன்னோன்னுமே இந்த பக்கம் லிசா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ரூம் விட்டு வெளியே போகிறா. ஸோ நேராக அவளோட ரூமுக்கு போயிடுறா. ஸோ போயிட்டு அப்படியே படுத்துட்டு, இந்த ஜங்குக் என்ன தான் கேடுன்னு தெரியல, சும்மா அப்படியே முறைக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல போல் நம்ம எதுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு. அவன் ஈவன் அப்படியே அந்த தயாங் பின்னாடியே போகிறான். ஸோ எதுவுமே சரியில்லை, லிசா நீ ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே பேசிகிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டினா லிசா ஏஞ்சிக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு காலையிலே இந்த பக்கம் தயாங்க ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு நேராக கிச்சனுக்கு தான் வரான். ஸோ இது ரொம்ப மார்னிங்கிறதுனால ஸோ ஒரு 5 o'clock அப்படி தான் இருக்கும். பார்த்தா எந்த ஒரு மெய்டும் இல்லை, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனால் தயாங் அப்படியே கிச்சனுக்கு வரான். ஸோ கிச்சனுக்கு வந்து அவன் மில்கை தான் சூடு பண்ணுறான். கரெக்டாக இந்த பக்கம் அந்த சவுண்ட்லாம் கேட்குது. ஆண்டி, அதாவது மிஸ்ஸஸ் ஜியான் ஆல்ரெடி ஏஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களும் 5 o'clock ஏஞ்சிக்கிற டைம் தான். அவங்க எந்திரிச்சு நேராக கீழே வந்து பார்க்குறாங்க. தையும் அவங்க இந்த பக்கம் கிச்சனில் இருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் மிஸ்ஸஸ் ஜியான் வந்துட்டு, ஏய் தயா, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்க? ஆண்டி, அதாவது நான் காஃபி போடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்தேன். ஸோ எனக்கு மில்க் மட்டும் போதும், காஃபி எனக்கு பிடிக்காத ஆண்டி. ஓகே தையம், அதையே நீ பண்ணுற. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே கூப்பிட்டு கால் பண்ணாலே மேட்ஸ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாங்களே, அதையாண்டா நீ பண்ணிகிட்ருக்க? இல்லை ஆண்டி, என் வேலையை நான் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு காஃபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லை தயாங்க வேணாம், இருங்க ஆண்டி, இதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காஃபி எடுத்து ஃபில்டர் பண்ணி ஆண்டி கையில் கொடுக்குறான். ஸோ அதோட மிஸ்ஸஸ் ஜியான் கையில் அவங்க அப்படியே வாங்கிட்டு அந்த காஃபியை வாயில் வச்சு ஒரு ஸ்விப் எடுக்கிறாங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்குது காஃபி. அவங்க இவ்வளோ டேஸ்ட்டான காஃபி குடிச்சதே கிடையாது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக போடுறவங்க கூட காஃபியில் லைட்டாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆண்டி அப்படியே தயாங்க பார்த்துட்டு, காஃபி ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஓகே ஆண்டி, நீங்கள் குடிங்க, நான் போய் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் தயாங்க மேலே தான் போகிறான். ஸோ மேலே போய்ட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரான் கீழே. ஸோ இந்த பக்கம் மிஸ்ஸஸ் ஜியானும் அந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ ஸ்டில் லிசா ஏஞ்சிக்கவே இல்லை. இந்த பக்கம் காட்டினா தயாங் தான். ஸோ தயாங் அப்படியே இந்த பக்கம் ஆண்டி கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ ஆண்டி சொல்கிறாங்க, வேணாப்பா நீ விடுன்னு சொல்லிவிட்டு. பட் தயாங் அவங்க ஹஸ்பண்ட்காக, அதாவது ஜங்குக்காக ரொம்ப ஆசையாக நிறைய ஃபுட்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கான். ஸோ விதவிதமாக ரகரகமாக. ஸோ ஆண்ட்டிக்கிட்ட கேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறான் ஜங்குக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து சொல்கிறதே பனானா மில்க் ஷேக் தான். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறான் மைண்டில். இந்த பக்கம் ஆண்ட்டி அப்படி சொல்கிறான், தையம் இதுக்கு மேலே மேட்ஸ் பார்த்துப்பாங்க, இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாப்பா? என்ன ஆண்ட்டி? நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு ஜங்குக்கு எழுப்புறியாப்பா? அவன் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டுருக்கான். ஸோ ஈவன் பொழுது விடிஞ்சு கூட அலாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறான் போல். நல்லா சோம்பேறித்தனமாக இருக்கான் அவங்க அப்பா மாதிரியே. நீ கொஞ்சம் போய் எழுப்புறியாப்பா ஜங்குக்கு? ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் நேராக கிளம்பி ஜங்குக்கு ரூமுக்கு தான் போகிறான். ஸோ டோரை நாக் பண்ணி பார்க்குறான். பட் இந்த பக்கம் ஜங்குக்கு எந்த ஒரு சட்டமும் இல்லை. ஸோ அதனால் தயாங் ஒரு 5 times கிட்ட நாக் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகிறான். பார்த்தா இந்த பக்கம் பெட்டில் ஜங்குக்கு காணும். ஸோ அப்படியே தயாங் அதிர்ச்சியாக பார்க்குறான். எங்கே போயிட்டார் இவர் காலையிலே? ஒரு வேளை காலையிலே எழுந்துச்சி எதுக்காவது வேலைக்கு போயிட்டாரா? இல்லையே, ஆண்டி சொன்னாங்க ஜங்குக் ரொம்ப சோம்பேறித்தானோன்னு. அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி ஏஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் பொறுமையாக அப்படியே திரும்பி பெட்டை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ பின்னாடி இருந்து ஒரு ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே தயாங்க தான் இப்போ அப்படியே ஹக் பண்ணு. ஸோ தயாங் அப்படியே திரும்பி பார்த்தா ஜங்குக்கு பார்த்தாலுமே தயாங், ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? எதுவும் பேசாத பேபி, ஒரு 5 minutes இப்படியே இருக்குன்னு ப்ளீஸ். பட் ஜங்குக், ஆண்டி
அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணுவேன் அப்படியே நேராக அவனோட நெக்கில் தான் போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் அதுக்கு ஒன்றுமே ஜங்குக் என்ன என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு விடுங்க, மார்னிங்கே வா. என்ன மார்னிங் ஈவினிங் நைட்டுன்னு, எனக்கு என் ஹஸ்பண்ட் 24/7 என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்கும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக் தயாங்கும் லிப்ஸை போட்டு கடிக்கிறான். ஸோ தயாங்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குது. தயாங் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஜங்குக் வெறும் டவல் மட்டும்தான் வியர் பண்ணிட்டு வந்திருப்பான். பிகாஸ் அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்போ தான் வந்திருப்பானே. ஸோ அப்படியே தயாங் பார்க்குறான் ஜங்குக்கை டாப் டு பாட்டம். ஸோ இந்த பக்கம் பார்க்குறத அப்படியே பார்க்குறான் ஜங்குக், தயாங் அவனை பார்க்குறத. ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, என்ன பேபி பார்க்குற, ஆல் ஆர் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து செஸ்ஸில் தான் வைக்கிறான். ஸோ ஜங்குக் ஒரு செஸ்ஸில், தயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே தொட்டு பார்க்குறான். ஜங்குக் ஒரு செஸ் பேரியர் மாதிரி இருக்குது. அப்படியே அவன் பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸை தான் பார்க்குறான். ஸோ தயாங் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக இந்த பக்கம் மிஸ்ஸஸ் ஜியான் கத்துறாங்க, ஏ ஜங்குக் என்னடா பண்ணுற, இவ்வளோ நேரம் தயாங் கூப்பிட்டானா இல்லையா, இன்னுமா தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் அவனோட கரண்ட்டுக்கு வந்துட்டு, ஜங்குக் ஆன்ட்டி கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன், சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே வாலில் பின் பண்ணி வச்சதுலேருந்து அப்படியே ஏஞ்சாங்க கிளம்புறான். ஸோ அப்படியே தயாங் ஃபேஸில் ஒரு ப்ளஷ்ஷாக இருக்குது. ஸோ சிரிச்சிட்டே தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பி கீழே தான் வரான். கீழே வந்து ஆன்ட்டி தயாங், சொல்லுங்கள் ஆன்ட்டி, கூப்பிட்டியாப்பா அவனை? கூப்பிட்டேன் ஆன்ட்டி. அவன் ஏதாச்சும் ஒன்று ஏதாவது திட்டினானாப்பா? அவன் அப்படி தான்ப்பா, ரொம்ப தும்பு தான் எப்போ பார்த்தாலும். ஸோ உன்னை ஏதாவது திட்டிருந்தா சாரிப்பா. இல்லை ஆண்டி, எதுவும் பண்ணல அவர். ஸோ கூப்பிட்டதுக்கு வரேன்னு தான் சொன்னார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் உட்காராங்க. ஸோ மிஸ்டர் ஜியானும் ரெடியாகி வராங்க. ஸோ வந்து மிஸ்ஸஸ் ஜியான் பக்கத்தில் தான் உட்காராங்க. இந்த பக்கத்தை அயாவும் பார்க்குறான். ஸோ லிஸாவும் அந்த டைம் ரெடியாகி கரெக்டாக கீழே தான் வரா. ஸோ வரும்போதே ரொம்ப ஒரு மாதிரி திமிராக பார்த்துட்டு தான் வரா தயாங்க. ஸோ அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக்கும் வரான். ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பக்கம் தயாங் சர்வ் பண்ணிகிட்ருக்கான் ஒவ்வொரு இடமா. ஸோ அவன் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அவனும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் தயாங்க உட்காடுறான். ஸோ லிஸா அப்படியே தயாங்க பார்த்துட்டு, இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் இருக்க போகிற அப்படின்ற மாதிரி திமிராக பார்க்குறா. ஸோ அப்படியே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தயாங்கும் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கான். பட் அப்படியே பெஞ்சு கீழேருந்து சம்திங் யாரோட காலோ வந்து அவன் ஒரு மாதிரி தொட்டு ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். யார் ஃபேஸ்லேயுமே ரியாக்ஷனே இல்லை. இந்த பக்கம் தயாங் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறான் அவன் ஃபேஸில். ஸோ தயாங் பார்த்துட்டு, ஒரு வேளை நம்ம யார் காலையோ தெரியாமல் இடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பி அவன் காலை ரிவைஸ் எடுக்கிறான். பட் இந்த டைம் வந்து தயாங்கோட ஃபேண்ட்டுக்குள்ளே அந்த கால் விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தயாங் திரும்பவும் அப்படியே பார்க்குறான் எல்லாரையும். பட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. தயாங்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்குது. ஸோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக மிஸ்ஸஸ் ஜியான் பார்த்துட்டு, சன் ஏதாச்சும் வேணுமாப்பா, என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி வேர்க்குது? இல்லை ஆண்டி, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சம் ஹார்ட்னஸ், வேறு எதுவும் இல்லை. ஓ அப்படியாப்பா. ஜங்குக் இவனுக்கு வேணால் ரூமுக்கு கூட்டிகிட்டு போறியாப்பா, தயாங் ஒரு மாதிரி இருக்கான். தயாங் வேணால் ரூமுக்கு கொண்டு போய் சாப்பிட்றியாப்பா, நான் நாளைக்கே இங்கே ஏசி போடுற சொல்கிறேன்ப்பா. இல்லை ஆண்டி, அதெல்லாம் வேணாம். ஏன்ப்பா, நான் போட சொல்கிறேன் ஓகேவா, மேட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி அந்த வேலையை முடிக்கிறேன் ஓகே, உனக்கு ஒன்றும் ஆகாது, ரொம்ப வேர்க்குதுன்னு வேறு சொல்கிறியப்பா. ஏய் ஜங்குக், என்னம்மா என்னை கூட்டிகிட்டு போறியாப்பா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனால் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் சாப்பிட்டுட்டு முடிக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே வந்து தயாங்க போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயாங்கிறதுக்கு, எங்கே ஜங்குக், ஒன்று கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு? ஓ அப்படியா ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங் எழுச்சிக்கிறான். பட் ஜங்குக் அப்படியே தயாங்க பின்னாடி ஸ்டைலே தூக்கிட்டு, நான் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, உன்னை தனியாக போக சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங்க அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். இதெல்லாம் பார்க்குற லிசாக்கு எதாவது பண்ணணுமே அதே தான் தோணிகிட்ருக்கு அவளுக்கு. ஸோ அவன் மைண்டில் ஒரு ஈவில்லான ஒரு ஐடியா வருது. ஸோ அவள் அதை நினச்சி அப்படியே அவளே சிரிச்சிக்கிறா. ஸோ இந்த பக்கம் காட்டினா தேகுக்கு 2 பேரும் ரூமில் தான் இருக்காங்க. தயாங் கொண்டு போய் அவனோட ரூமில் தான் உட்கார வைக்கிறான். தயாங்க்கு ஸ்டில் வேர்த்து கொட்டுது. யார் அந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, என்ன திங்க் பண்ணுற தயாங்,
இல்லை ஜங்குக், ஒன்றும் இல்லை. டைனிங் டேபிளில். ம். டைனிங் டேபிளில் என்ன சொன்னால் தானே தெரியும் தயாங். அது வந்து ஜங்குக், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்ருக்கும் போதே இப்போது கரண்ட்டாக ஜங்குக் அவன் ஒரு கால் எடுத்து திரும்பி தயாங்கோட ஃபேண்ட்டுக்குள்ளே விடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பார்த்ததுமே தயம், அடப்பாவி நீதானா அது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ ஜங்குக் அப்படியே இட்ஸ் மீ தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயம், ஏன் ஜங்குக் அப்படின்னு கேட்டோன்னுமே இந்த பக்கம் ஜங்குக், யூ மைன், நீ என்னுடையது, அப்போ என்னுடைய பொருள்கிட்ட நான் விளையாடுறது ஒன்றும் தப்பு இல்லையே ஜங்குக். பட் அது டைனிங் டேபிள், எல்லாருமே இருக்கும், சாப்பிட்ற டைம். பரவாயில்ல, எனக்கு ஆல் டைம், எல்லா டைமுமே எனக்கு ரொமான்டிக் டைம் தான் பேபி உன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு தான் அங்கேருந்து கிளம்புறான். கரெக்டாக இந்த பக்கம் லிசா ஜங்குக்கோட ரூமுக்கு வெளியே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கு அப்படியே தேங்க ஒரு ரூம்லேருந்து வர்றதை பார்த்தோன்னே லிசா, இவனை அப்புறமா பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிசா பார்த்துட்ருக்கா. ஜங்குக் வந்தோடனே இந்த பக்கம் லிசா, ஜங்குக் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஜங்குக். என்ன லிசா? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா ஜங்குக் அப்படின்னு கேட்டோன்னே ஜங்குக்கும் சரி வா லிசா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ லிசா இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனதுமே ஜங்குக்கா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ ஜங்குக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரோஸ் ஆன மாதிரி நின்றுட்டு அப்படியே லிசாவை தள்ளி விட்டுட்டு, லிசா என் பர்மிஷன் இல்லாமல் என்னை யாராவது தொட்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோ, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத லிசா. பட் ஜங்குக், நான் உன் ஒய்ஃப் தானே ஜங்குக், ஸோ எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குல்ல. இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி சீப்பாக பண்ணுற வேலைக்கு இல்லை. ஃபஸ்ட் என் ரூமை விட்டு வெளியே போ, என்ன சொல்ல வேண்டியோ அதெல்லாம் என்கிட்ட அப்புறமா சொல்லு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது லிசா அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி லிசாவை சொல்லிடுறான். ஸோ லிசா வெளியே வந்துட்டு, ஜங்குக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு தான் இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படியே போய் தயாங்கிட்டேயே வழிகிறான். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, என்கிட்ட இருக்காது. ஈவன் அவன் ஒரு பையன், சே அவன்கிட்ட போய் இப்படி வழிகிறான் அந்த ஜங்குக். இல்லை இதுக்கு மேலே எதுவும் சரிப்பட்டு வராது லிசா அப்படின்னு சொல்லிட்டு நேராக லிசா தயாங்கூர் ரூமுக்கு தான் போகிறா. ஸோ நேராக தயாங்கூர் ரூமுக்கு போயிட்டு தயாங்க பார்த்து தயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. ஸோ தயாங் அப்புறம் ரூமில் ஜங்குக் கிஸ் பண்ணதை நினச்சி அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருப்பான். ஸோ லிசா வந்துட்டு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத, ஸோ நீ இதெல்லாம் திரும்ப பண்ணிகிட்டே இருந்தீன்னா இங்கே பார் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குற அடிக்கிறதுக்கு கரெக்டாக மிஸ்ஸஸ் ஜியான் வந்துட்டு, லிசா தயாங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் தயாங் ஒன்றும் இல்லை ஆண்டி இதோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அவங்க ஆண்டியோடு போகிறான். ஸோ லிசா இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்க, தப்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு உன்னை யாரா காப்பாற்றுவாங்க, உன்னை எப்படி அந்த வீட்டில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நான் உன்னைக்கு படாமல் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. பிகாஸ் தயாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது செம்மையாக போட்டு அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்காம. ஸோ அதெல்லாம் லிசா நினச்சி பார்த்துட்டு ஈவலாக ஸ்மைல் பண்ணுறா. ஸோ மேலே ஒரு தப்புனா ஜங்குக் கேட்காமலே இருப்பான், அந்த தப்பை எப்படி உருவாக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லிசா சொல்லிவிட்டு ஸோ அங்கேயே ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணுறா. இந்த பக்கம் காட்டினா மிஸ்ஸஸ் ஜியான் வந்து இந்த பக்கம் தயாங்க எதுக்கு கூப்பிட்ருப்பாங்கன்னா அவங்க அண்ணா வந்திருப்பான் சுகா. ஸோ சுகா தான் அப்படியே வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்ருக்கான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் பார்த்தோன்னுமே தையம் கடன்னு ஸ்டெப்ஸை தான் வேக வேகமாக இறங்கி ஓடி போய்ட்டு நல்லா இந்த பக்கம் சுகாவை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ சுகா அதுக்கு ஒன்றே என் பேபி எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கானா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஸோ ரொம்பவும் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கண்ணா, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு கொடுக்கலாம் தாண்டா வந்தேன், என்னதுண்ணா இதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்விடேஷன் கார்டு தான் எடுத்து காட்டுறான். பார்த்தா அது ஜிம்மினுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆக போகிறது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் தயான், அண்ணா உனக்கு மேரேஜா, யார் யார் சொல்லுண்ணா, எப்போது எனக்கு பிரதர் இல்லாவா இல்லை சிஸ்டர் இல்லாவா, ஸோ ஓப்பன் பண்ணி பாரு கார்டை அப்படின்னு கார்டை ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் ஜிமினோட பேர் போட்டிருக்கு, அதுவும் பார்க் ஜிமின்னு சொல்லிட்டு. இது பார்த்ததுமே இந்த பக்கம் தயாங், அண்ணா நம்ம ஜிமின் நான் கேட்டோன்னுமே இந்த பக்கம் சுகா அப்படி தலையாட்டுறான், ஆமாம் ஜிமின் தான். ஸோ நான் எப்போ அவனை பார்த்தேன்னா அப்பயே ஃபாலோ ஆகிட்டேன் தயாங். ஸோ நான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ரா, அதனால தான்
ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். அவனுக்கும் ஓகேன்னொன்னையும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தயாங். ஈவன் நீ கன்ஃபார்ம் வரணும் சரியா? ஓகேண்ணா, லவ் யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்கிட்ட அப்படியே சுகா பர்சனலாக பேசணுன்னு கேட்குறான். ஸோ ஆன்ட்டியும் ஓகே போய் பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ தயாங் அப்படியே இந்த பக்கம் சுகாவை அவங்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருது என்னண்ணா எல்லாமே ஒழுங்காக போதில்ல? போகுதுண்ணா. லிசா இவன் ஒன்று எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாளா? இல்லைண்ணா, லிசாலாம் என்ன எதுவும் பண்ணல. ஸோ நான் நல்லா தானே இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா. ஸோ ஃபைனலாக நீ ஜிமினியை மேரேஜ் பண்ண போகிற, உன் சைல்ட்ஹுட் க்ரஷ். ஆமாம் தே. ஸோ லிசா ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயங்காமல் என்கிட்ட இல்லைன்னா ஜங்குக்கிட்ட சொல்லிவிடு, ஓகேவா? ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோங்கி அப்படியே தயாங்க நல்லா ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங்கும் பத்திரமா போயிட்டு வாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே காட்டினா மிஸ்ஸஸ் ஜியானும் உட்காந்துட்ருக்காங்க. மிஸ்டர் ஜியானும் அப்படியே வந்து அங்கே உட்காடுறாங்க. அதாவது ஜங்கு கூட அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே அங்கே இருக்காங்க. ஸோ அப்படியே சுகா கீழே வர்றதை பார்த்தோன்னே என்னப்பா உன் தம்பியும் தங்கச்சியும் பார்த்து பேசியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜியான் கேட்குறாரு. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் சுகா என் தம்பியை மட்டும் பார்த்து பேசிட்டேன். ஸோ எனக்கு அதுவே போதும், நான் கிளம்புறேன். ஏன்ப்பா ஏன் லிசா கிட்டே பேசல? இல்லை, நீங்கள் போக போக அதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவன் கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் ஈவினிங் ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனேயுமே அவன் பார்க்குறான். ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் கிச்சனில் தான் சம்திங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பட் லிசா போயிட்டு நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பா அவளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் ஜங்கு கூட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் போயிருக்கும். ஸோ அவன் பார்க்குறான் இவ்வளோ மணிக்கு என்ன வாங்கினா லிசான்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம்ஸாக தான் லிசா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பா. பட் தயாங்க இந்த பக்கம் குக் பண்ணிகிட்ருக்கான் ஸோ ஜங்குக்காக. ஸோ அப்படியே அவன் குக்கெலாம் முடிச்சுட்டு நேராக வரான். நேராக வந்துட்டு ஆன்ட்டி அங்கிளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான், இந்தாங்க குடிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு ஹாப்பியாக அந்த காஃபியை குடிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு தயாங்கிட்ட தயாங் நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ நீயும் ரெடியாக இரு. அண்ட் தென் லிசா எங்கே அப்படின்னு கேட்டோடுமே லிசா மேலேருந்து வரா. அவளை பார்த்தோன்னுமே ஜங்குக் லிசா அப்படின்னு கூப்பிட்றான். லிசா அதுக்கு என்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்கு லிசா நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ நீயும் ரெடியாக இரு. தயாங் ஈவன் நீயும் தான் 2 பேருமே ரெடியாக இருங்க, நான் ட்ரெஸ் அனுப்பிச்சி விட்றேன், ஓகேவா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங்கும் ஓகே சொல்லிடுறான். லிசாவும் ஓகே சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எல்லாமே அப்படியே போகுது. ஈவினிங் ஆகுது, ஜங்குக் கிட்டேருந்து ட்ரெஸ்ஸும் வருது. ஸோ அந்த ட்ரெஸ் தயாங்க்கும் ஒன்று போகுது, இந்த பக்கம் லிசாக்கும் ஒன்று போகுது. பட் லிசாவுக்கு போனதும் கிராண்டாக தான் இருக்குது. பட் தயாங்க்கு போனது ரொம்ப கிராண்டாக காஷியஸாக அது பார்த்து பார்த்து எடுத்த மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ். ஸோ தயாங் அதை வியர் பண்ணி பார்க்குறான் கண்ணாடியில். ஸோ அவனுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு தயாங்கே அந்த ட்ரெஸ்ஸை. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான், அந்த ட்ரெஸ் செம்மையாக சூட் ஆகுது அவனுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவன் வாவ் ஜங்குக் எனக்காக ரொம்ப அழகான ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ ஜங்குக் ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நேராக வந்து கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் லைட் மேக்கப், ஸோ கொஞ்சமாக ஜுவல்லரி வியர் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சுகா கொடுத்துருப்பான்ல அவன் வெட்டிங் அன்றைக்கி ஜுவல்லரி. ஸோ அந்த ஜுவல்லரிஸ் தான் வியர் பண்ணியிருப்பான் ஒயிட் கலரில். ஃபுல்லாகவே டைமண்ட்லாம் இருக்கிறதுனால அவனோட சூட்டும் ஒயிட் கலர், இதுவும் ஒயிட் கலர்னால செம்மையாக எடுத்து கொடுக்குது. ஸோ பார்க்கவே ரியல் ஏஞ்சல் மாதிரியே இருக்கான் தயாங். ஸோ அப்படியே பொறுமையாக அவன் அந்த இடத்த விட்டு வாக் பண்ணிட்டு வரான் ஸ்டெப்ஸில். ஸோ ஜங்குக் பார்த்தோன்னே வாயை பொழந்துடுறான். ஸோ ஸ்டில் அப்படியே தயாங்கையே வச்சுக்கன்னு இருக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். தயாங் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல. ஸோ பொறுமையாக அவன் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு கீழே பார்த்த மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஜங்குக் இந்த பக்கம் தயாங்கை பார்த்துட்டு வாவ் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்க வந்துட்டு ஜங்குக் எப்போ வந்தீங்க, காஃபி ஏதாவது வேணுமா, நான் கொண்டு வரவா, உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணும் அப்படி கேட்டோன்னுமே ஜங்குக் எதுவுமே சொல்ல வேணும் தயாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக போய் தயாங்க லிப்ஸ்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தயாங்கும் பேக் கிஸ் பண்ணுறான். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு போகுது. ஸோ இந்த பக்கம் தயாங் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறீங்க,
என் லிப்ஸில் இந்த மேக்கப்லாம் நீங்கள் கலைச்சிட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸை சோகமாக வைக்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் என்ன பண்ணுறது பேபி, நீ இவ்வளோ க்யூட்டாக இருந்தா இந்த பார் உன் ஜீன்ஸை கூட இப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. ஜங்குக் மேக்கப்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இருங்க நான் போய் இன்னொரு வாட்டி டச்சப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் மேலே போகிறான். பட் அவனுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே தான் போகிறான். நேராக இப்போ லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் டச்சப் பண்ணிவிட்டு வந்துடுறான். ஸோ டச்சப் பண்ணிவிட்டு வந்தோடனே கீழே லிசாவும் ரெடியாகி நிற்கிறா. பட் லிசா மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான் ஜங்குக். ஸோ இந்த பக்கம் லிசா மாட்னரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தயாங்க தான் பார்த்துட்ருக்கா. ஸோ தயாங் அப்படியே இறங்கி வந்தோடனே இந்த பக்கம் ஜங்குக் லிசாவை ஒரு பக்கமும் தயாங்க ஒரு பக்கமும் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நேராக எங்கன்னா அவனோட காருக்கு. ஸோ கார் நேராக போகுது, பார்ட்டி ஹாலில் தான் நிற்கிது. நின்னதுமே இந்த பக்கம் காட்டினா அந்த பார்ட்டி ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஜின்னுக்கும் நம்ஜூனுக்கும் தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களோட வெட்டிங்கை அதுக்காக அந்த பார்ட்டி. ஸோ ஜங்குக்கு தான் ரொம்ப விஐபியாக சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கும் அப்படியே அந்த பக்கம் உள்ளே வரான். ஸோ ஜங்குக்கு பார்த்தோன்னே இந்த பக்கம் நம்ஜூன் போய்ட்டு ஹக் பண்ணிட்டு, எப்படி இருக்க ஜங்குக், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் நம்ஜூன், நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன், இதோ என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஜின்னை தான் காட்டுறாங்க. ஸோ ஜின் இந்த பக்கம் காட்டினா அப்படியே எல்லா கேக்கையும் எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜின்னை பார்த்ததுமே நம்ஜூன் கூப்பிட்றான், இங்கே வா அப்படின்ற மாதிரி. ஜின் கிடக்குறேன்னு வந்துட்டு, என்ன நம்ஜூன் அப்படின்னு பார்க்குறான். ஸோ அங்கே அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் நிற்கிறத பார்த்தோன்னே ஜங்குக் ஹக் பண்ணிட்டு, ஓ மை லிட்டில் சன், எவ்வளோ பெருசாக நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், ஓ நான் உங்கள் சன்னா, மேபி சீனியர், இன்னமும் அந்த கலாய்க்கிற டோன்லேயே தான் இருக்கார் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறமா தான் தெரியுது ஜின் வந்து ஜங்குக்கோட சீனியர். ஸோ ஸ்கூல் டேஸ்லேயே எப்பயுமே ஜங்குக்கை டீஸ் பண்ணுறதே வழக்கமாக வச்சுருந்துருப்பான் இந்த பக்கம் ஜின். ஸோ நம்ஜின் வந்துட்டு, மேபி உன்னுடைய சன் என்னை விட ரொம்ப அழகாக இருக்கான். ஆமாம், எப்பயுமே அவங்க அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறான். ஸோ அவங்க ஒய்ஃப்ஸும் ஹஸ்பண்டும் பின்னாடி இருந்து வர்றதை பார்த்தோன்னே ஜின், ஓ உங்கள் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட்மா அப்படின்னு கேட்குறான் ஜங்குக் கிட்டே. ஜங்குக், ஆமாம் ஜின், இவன் என்னோடய ஒய்ஃப் அண்ட் தென் இது என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க காட்டணுமே. வாவ், பர்ஃபெக்ட் மேட்ச், ஒயிட் அண்ட் பிளாக். ஜங்குக், நீயும் ஹஸ்பண்டை பார்க்க செம்ம அழகாக இருக்கீங்க. ஸோ அவன் ஒயிட் கலர் வியர் பண்ணியிருக்கான், நீ பிளாக் கலர் வியர் பண்ணியிருக்கீங்க. ஈவன் இது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் ரெண்டு பேரும் மேட்சும் செம்ம அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிடுறான். ஸோ பக்கத்தில் இருந்த லிசா, ஏன் உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தோணுது? உன்னை பார்த்தாவா? ஆல்வேஸ் வேஸ்ட் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஒன்றுமே ஜின், என் ஹஸ்பண்ட் இப்படி தான், கொஞ்சம் வாய் அதிகம், யாரை பார்த்தாலும் இதே மாதிரி பேசுவான். இல்லைடா ஜின். ஏன் நம்ஜூன், நான் பார்த்தோன்னே யாரை பார்த்தோன்னே என் மனசில் பட்டதை பேசிடுவேன், அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி. சரி ஓகே வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ஜூன் தான் நேராக சாப்பிட்றதுக்கு. ஸோ அங்கே டைனிங் டேபிள் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இவங்க 5 பேர் இருந்தால் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பக்கம் லிசா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்களாம் உட்காந்து ஒன்றுமே அப்படியே ஜங்குக்கும் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஸோ லிசா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட், தயாங் லெஃப்ட் ஹேண்ட் சைட், நடுவில் ஜங்குக். ஸோ இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் ஜின்னும் நம்ஜூனும். ஸோ அவங்களாம் பார்த்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா லிசா சாப்பிடாம அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கோட திங்ஸில் தான் கை போடுறா, அதாவது அவனோட லோவர் பாடியில். ஸோ அப்படியே அதெல்லாம் அப்படியே தேய்க்கிறா. ஸோ ஜங்குக் அப்படியே அவள் கையை ஸ்டாப் பண்ணிட்டு, லிசா என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு மேலேருந்து கையெடு. ஜங்குக், மேபி உனக்கு பிடிக்கலையா அது? அப்போது நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போய் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா? லிசா, நான் எல்லோரும் முன்னாடியே ஸ்லாப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு கையிடுறி அப்படின்னு சொல்கிறான். ஸோ லிசா அப்படியே கையெடுத்துடுறா. இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் போகுது. அப்படியே இந்த பக்கம் காட்டினா தயாங் ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி கீழே இழுக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணாலே என்னன்னு கேட்குறான். ஸோ இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி தயாங் க்யூட்டாக பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே கிட்டே போயிட்டு, என்ன தயாங் என்ன வேணும்? ஜங்குக், எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, ஸோ போயிட்டு வா தயாங். அதுதான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு. இதுக்கெலாம் நீ கேட்க வேணாம் தயாங், நீ போயிட்டு வரலாம் போ அப்படின்னுறான் இந்த பக்கம் ஜங்குக். ஸோ சொன்ன உடனே தயாங் பொறுமையாக எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நேராக ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ 2 மினிட்ஸ் ஆகுது. அவனும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பண்ணிகிட்ருக்கும் போதே ஏதோ ஒரு மென் நேராக உள்ளே வராங்க.
ஸோ உள்ளே வந்துட்டு நேராக இந்த பக்கம் தயாங்க பார்த்துட்டு, ஏ பேபி ஹவு ஸ்வீட் ரொம்ப அழகாக இருக்க. மேபி உன் கூட இன்றைக்கி நைட் ஃபன்னாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான். ஸோ இந்த பக்கம் தையம் பின்னாடி போய்ட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் போகிறீங்களா ப்ளீஸ், என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணுவார், நான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அந்த ஆள், ஹஸ்பண்டா, பட் நீ தனியாக தானே ரெஸ்ட் ரூம் வந்திருக்க. ஆமாம், என் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கார், நான் கிளம்புன கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு இந்த பக்கம் அந்த ஆள் அப்படியே தயாங்கோட ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு, பொறுமையாக போகலாம், ஏன் இவ்வளோ அவசரம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஒரு மாதிரி இம்ப்ராப்பராக டச் பண்ணுறான். ஸோ தயாங்க அப்படியே அவன் தள்ளி விட்டுட்டு அவன் கன்னத்தில் ஒரு ஸ்லாப் வச்சுட்டு, இது மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சது அப்புறம் நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான். பார்த்தா அந்த ஆள் அப்படியே தயாங்க பிடிச்சி அந்த வாலில் பின் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டை அன்பட்டனிங் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான் தயாங்க. பட் தயாங் விடுற மாதிரியே தெரியல. ஸோ தயாங் கத்த ஆரம்பிச்சிடுறான், ஜங்குக் ஜங்குக் எங்கே இருக்கீங்க ஜங்குக் ஜங்குக்குன்னு. பட் மியூசிக் அண்ட் தென் அந்த மாதிரி விஷயத்தால் சவுண்ட் வெளியே கேட்கல. ஸோ தயாங் போய் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக், தயாங் போய் 5 மினிட்ஸ் கிட்ட ஆகுது இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன் பட்டுன்னு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி கிளம்புறான். ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு தான். ஸோ நேராக வந்து பார்த்தா அந்த ஆள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தயாங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது பார்த்ததுமே ஜங்குக்கு சரியான கட்டுப்பாயிடுது. நேராக இப்போ இந்த ஆளோட பஞ்சு தான் வைக்கிறான் ஃபேஸில். ஸோ வச்சுட்டு திரும்பியும் இந்த பக்கம் இவங்க பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு உடனே போயிருக்கான். ஈவன் இன்னும் தயாங்க வரலேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ஜூரும் சின்ன ஏஞ்சி போகிறாங்க. ஸோ லிசா மேபி என் பிளான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தா ஜங்குக்கு அந்த ஆளை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அவன் கத்துறது வெளியே கேட்குது. ஸோ இன்னும் இவங்களுக்கு பயமாயிடுது. கடகடன்னு வரான். நம்ஜூன் வந்துட்டு, ஹேய் ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஸோ ஜங்குக் விடாமல் அந்த ஆளை அடித்து அவன் ஃபேஸ்லேருந்து ரத்தம் அப்படி வருது. தயாங்க அப்படியே பயந்து போய் ஒரு மூலையில் அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஸோ அவனை ஷர்ட்லாம் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்க எதுவுமே பேசலை, அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அவன் கண்லேருந்து ஈவன் தண்ணி நிற்காமல் வந்துட்டுருக்கு தயாங் கண்லேருந்து. அப்படியே இந்த பக்கம் தயாங் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜங்குக் அடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, தயாங் எதுவும் ஆகலைடா உனக்கு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஈவன் அவன் உன்னை எதாவது ஹர்ட் பண்ணானாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான் ஜங்குக். இந்த பக்கம் நம்ஜூனுக்கு சரியான அதிர்ச்சி. ஏன் ஜங்குக் ஈவன் யாருக்காகவும் அழவே மாட்டான், பட் இப்போ அழுவுறானேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜூன் பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங் இங்கே பாருங்கள் ஜங்குக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னொன்னே. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் அவன் போட்டு இந்த கோட்டை கழட்டி அப்படியே தயாங் மேலே மூடிட்டு தயாங் பிரைடல் ஸ்டைலை தூக்கிட்டு தான் போகிறான். ஸோ தயாங்க காட்டினா அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே படுத்து இருக்குமா ஜங்குக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கார்லேயே தூங்கிடுறான். ஸோ வீட்டுக்கு போகுது கார், அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் தயாங்க ஸ்டில் பிரைடல் ஸ்டைல்லையே தூக்கிட்டு வரான். ஸோ தயாங் அப்படி தூக்கிட்டு வரும்போதே தயாங் ஸ்டில் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பான். அதாவது ஜங்குக்கோட அப்பா அம்மா அப்படியே பார்த்துட்டு, ஜங்குக் என்னாச்சு தயாங்க்கு, அவன் என்னாச்சு அவன் தூங்கிட்டே இருக்கான். இல்லைப்பா, ஏதோ ஒரு 2 பேர் வந்து தயாங்க ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவன் பயந்துட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணிட்டான். நான் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அவனை என்னோடய ரூமுக்கு. ஜங்குக் பட் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லைப்பா, அவன் டயர்டாக இருக்கான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தயாங்க தூக்கிட்டு போகும்போதே இந்த பக்கம் லிசா அவள் பாட்டுக்கு அவளோட ஓன் பிஸ்னஸை பண்ணிவிட்டு அவள் போகிறா. ஸோ மிஸ்ஸஸ் ஜியான் அப்படியே பார்த்துட்டு, லிசா உன் அண்ணனுக்கு இப்படி ஆயிருக்கு, ஸோ நீ அவனை பார்க்க போகலையா? நான் எதுக்கு அவனை போய் பார்க்கணும், அவனுக்கு இப்படி ஆனால் எனக்கு என்ன, ஸோ அவனை தான் ஜங்குக் பார்த்துக்கிறாங்களே, ஈவன் நான் வேறு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு லிஷா போயிடுறா. அப்படியே மிஸ்ஸஸ் ஜியானோ மிஸ்டர் ஜியானோ மூஞ்சி பார்த்துட்டு, சுகா சொன்னது கரெக்ட் தான், நம்ம தப்பான பேரை ஜங்குக்கு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தேக் 2 பேரும் பெட்ரூமில் தான். ஸோ தயாங்க அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் ஜங்குக். ஸோ அப்படியே தயாங்க பெட்டில் படுக்க வைக்கும்போது தயாங்க ஏஞ்சிக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்க பார்த்து, தயாங்க ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு ஒன்றுமே தயாங்க அப்படியே ஜங்குக்கோட கையே இருக்குமா பிடிச்சிட்டு, ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூடயே இன்றைக்கி நைட் தூங்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை நல்லா ஹக் பண்ணிக்கோங்களேன்
அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்டதுமே ஜங்குக்கு எதுவுமே யோசிக்கல. ஸோ நேராக வந்து தாங்க ஹக் பண்ணி இறுக்கமாக ஹக் பண்ணி படுத்து தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் தாங்க எழுந்திரிச்சு போய் அவனோட ரூமில் தான் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கீழே வரான். ஸோ கீழே வந்தாலே ஜங்குக்கோட அப்பா அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லிசாக்காகவும் தயாங்காகவும். லிசா ஆல்ரெடி அங்கே இருக்கா. ஸோ தயாங்க பார்த்ததுமே அவங்க, ஓகே ஜங்குக், நீ 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்ட, பட் உன் கூட யாரோ ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அது யாருன்னு இந்த டைம் தான் டிசைட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஜங்குக்கோட பொறுப்பை 2ஆக பிரித்து 2 பேர்கிட்டையும் தரப்போகிறோம். ஸோ யார் இதில் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்க இந்த வீட்டில் இருப்பீங்க, யார் இதில் ஒஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் ஜங்குக்கும் டைவர்ஸ் ஆகும். ஸோ வீட்டில் இருக்க ஒருத்தரோட ஜங்குக்கு வாழ்வான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஒன்றுமே லிசா, என்ன ரூல்ஸ் அங்கிள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு. ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, ஜங்குக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, ஈவன் அவனோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அவன் மேக்கப் பண்ணுறது, அண்ட் தென் அவன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே பேரலிஸா நீங்கள் தான் அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து ஆஃபீஸ்க்கும் அனுப்பணும். ஸோ இந்த ஒர்க்லாம் ஒன்றுது. ஸோ இந்த பக்கம் தயாங்க காட்டினா ஜங்குக்கு சமைக்கிறது, மார்னிங் அவனை போய் எழுப்புறது, ஸோ அவன் பாத் பண்ணுறது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸோ நீ பார்த்துக்கோ தயாங். ஸோ இந்த மாதிரி விஷயத்த 2ஆக பிரிச்சுருக்கேன். ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும். இனிமேல் இந்த ஜங்குக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 பேருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க வீட்டில் இருப்பீங்க, தோக்குறவங்க வீட்டை விட்டு வெளியே போவீங்க அப்படின்ற மாதிரி சீரியஸாக ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு. ஜங்குக்கு இதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கு அவனோட ரூமில் தான் இருக்கான். தயாங்க தான் கூப்பிட்றான், தயாங் அப்படின்ற மாதிரி ரூம்லேருந்து கத்துறான். ஸோ தயாங் இது பக்கத்துலேயே இருக்குது ஜங்குக்கு ஒரு ரூமுன்றனால அவனுக்கு தெளிவாக கேட்குது. ஸோ நேராக அங்கே போகிறான் ஜங்குக்கை பார்க்கறதுக்கு தான். ஸோ ஜங்குக் அப்படியே பெட்டில் உக்காந்துட்ருக்கான். தயாங் வந்தோடனே, என்னாச்சு ஜங்குக், எது கூப்பிட்டீங்க, அதா இப்படி கிட்ட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட எழுது அவனோட லிப்லாக் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங்கும் ஈவன் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட 2 பட்டன் கழட்டிட்டு அப்படியே அவனை நெக்கில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் செம்மையாக அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அவனோட நெக்கில் ஈவன் பைட்டும் பண்ணுறான். ஸோ தயாங் கிட்டேருந்து லைட் பிட் அவுட் சவுண்ட் வெளியே வருது. ஜங்குக் ப்ளீஸ் பைட் பண்ணாத, ஏய் தயாங் பைட் பண்ணாதான்டா நல்லாயிருக்கும், உனக்கு தெரியாது இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பைட் பண்ணுறான். ஜங்குக் பைட் பண்ணியுமே தயாங், வலிக்குது ஜங்குக் அப்படின்றான். ஜங்குக் கேட்ட ஒன்றுமே இந்த வாய்ஸை, இதே சவுண்ட் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் நெக்கெல்லாம் பார்த்தா தயாங்கோட நெக்கை ஈவன் அப்படியே ஃபுல்லாகவே ரோஸாக இருக்குது, பிங்க்காக கடித்த அடையாளம் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ யாரோ டோர் நாக் பண்ணுறது தெரியுது. ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்தோன்னே தயாங்க ஏஞ்சிக்கிறான், போயிட்டு நேராக டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா லிசா. ஸோ லிசாவை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங், ஜங்குக் லிசான்னு உள்ளே வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ லிசா நேராக உள்ளே வந்துட்டு, ஜங்குக் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையானதெல்லாம் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஃபைல்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ் தான் நான் ரெடி பண்ணோம் அப்படின்னு இந்த பக்கம் தயாங், சரி ஜங்குக் நான் கிளம்புறேன் அப்படின்னு தயாங் கழுத்தில் பார்க்குறா லிசா. ஸோ ஒரே மார்க்ஸாக இருக்குது. அதுக்கு ஜங்குக், நான் இப்போ ஒன்று போக சொன்னேண்ணா அப்படின்றான். ஸோ அதுக்கு தயாங் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே நிற்கிறான். ஸோ லிசா இப்போ நீ கிளம்பு அப்படின்ற லிசா அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஜங்குக் அப்படியே தயாங் கூட்டிகிட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ தயாங், எதுக்கு ஜங்குக் வந்திருக்கோம் இங்கே, ரெஸ்ட் ரூமுக்கு எல்லோரும் என்ன தூங்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு சரி நீங்கள் பாத் பண்ண போகிறீங்க அப்போ எதுக்கு நான் அப்படின்னு இந்த பக்கம் ஜங்குக்கு எதுவுமே யோசிக்கல. நேராக தயாங்கே இருக்குமா ஹக் பண்ணிவிட்டு நேராக போய் டப்பில் உட்காந்துடுறான், பாத் டப்பில். ஸோ தயாங்க உட்கார வச்சுட்டு ஜங்குக், நீ தான் எனக்கு குளிப்பாட்ட போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது கேட்டுமே தயாங், ஜங்குக் இங்கே குழந்தையா, ஆமாம் ஈவன் நான் உனக்கு குழந்தை தான். ஸோ நீ தான் என்னை பாத் பண்ண வைக்க போகிற, அப்பா சொல்லியிருக்கார்ல அப்படின்னு தயாங் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ அவனோட 6 பேக்லாம் செம்மையாக தெரியுது. இந்த பக்கம் தயாங் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான், பட் முடியல. நேராக போய் இந்த பக்கம் ஜங்குக்கோட ஆப்ஸில் தான் தொட்டு பார்த்துட்ருக்கான். ஜங்குக் அதுக்கு, மேபி என்னை விட நீ ரொம்ப என் மேலே அடிக்டாக இருக்கியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இந்த பக்கம் தயாங், இருக்கலாம் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நேராக அவனோட ஃபேண்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறான்.
ஸோ அப்படியே தயாங் பார்க்குறான். ஸோ ஜங்கு கூட இன்னரை ரிமூவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதுக்கு என்ன குளிக்கவே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ தயாங் அவன் கிட்ட வரைக்கும் போயிட்டு அப்படியே ஜங்குக்கை பாத் டப்பில் தள்ளிட்டு நீ ஒன்றும் குழந்த இல்லை நான் குளிக்க வைக்க நீயே குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறான். ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு க்யூட் ஸோ க்யூட் நீ ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவன் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டினா தயாங் நேராக ரூமில் போயிட்டு நினச்சி அதெல்லாம் சிரிச்சிட்ருக்கான். ஸோ டே பை டே தேக்குக்கு 2 பேருமே ரொம்ப நெருக்கமாகறாங்க. 2 பேருக்கும் நிறைய சேஞ்சஸ் ஆகுது. தயாங் இப்போல்லாம் ஜங்குக் இல்லாமல் தூங்க மாட்டான். ஈவன் ஜங்குக்கும் அதே மாதிரி தான், தயாங் இல்லாமல் தூங்க மாட்டான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே நெருக்கம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. ஸோ இதெல்லாமே ஜங்குக்கு அப்பா அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. ஒன் டே தயாங் சமைச்சதை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கலான்னு வரான். கரெக்டாக இந்த பக்கம் லிஸா வந்து அப்படியே காலை விட்டு தயாங்கு கீழே விழ வைக்கிறான். ஸோ தயாங் கீழே விழாங் சுட சுட கையில் வச்சுட்டு இந்த சூப் தான் கையில் ஊட்டிக்குது. ஸோ தயாங் அப்படியே கத்துறான், ஐயோ எரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் லிஸா அப்படியே பார்த்துட்டு அச்சோ உப்பா என்னாச்சு உங்களுக்கு, ஐயோ உங்கள் கையில் போய் சூப்பை ஊற்றிக்கிட்டீங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நடப்பீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஒன்றுமே அங்கேருந்து ஒரு மெய்ட் மேம் நான் பேசலாமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்துட்டு என்னாச்சு ஆண்டி, ஏன் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, ஏன்னா யங் மாஸ்டர் கரெக்டாக தான் வந்தார். ஸோ அவங்க தான் யங் மேம் தான் காலை விட்டாங்க. ஸோ மேம் காலை விட்டதுனால தான் சார் கீழே விழுந்தாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் புட்டு ஆண்டி வச்சிடுறாங்க. இதை கேட்டு ஒன்றுமே ஜங்குக்கு அப்படி லிஸாவை கோவமாக பார்த்துட்டு ஈவன் நீ உன்னோட அண்ணனே ஹர்ட் பண்ணுறல லிஸா, எவ்வளோ பேடாக இருக்க நீ அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மிஸ்ஸஸ் கிம் சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அண்ணன் உன்னை பற்றி சொன்னது எதுவுமே தப்பு இல்லை, அன்றைக்கி தயாங்க ரேப் பண்ண ஆளை அனுப்புனதும் நீ தானே லிஸா. ஸோ எனக்கு இந்த நியூஸ் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. பட் நீ ஏதோ பொசசிவ்னஸில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன். இப்போ நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை லிஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிஸ்ஸஸ் கிம் நல்லா லிஸாவை திட்டி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ லிஸா அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஸோ இந்த பக்கம் காட்டினா தையாங் அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து தயாங்க ப்ரைடல் ஸ்டைலில் தூங்கிட்டு பேபி கையில் ரொம்ப அடியா, இல்லை ஜங்குக் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ரூமில் தான் படுக்க வைக்கிறான். ஸோ தயாங்கும் அப்படியே ரூமில் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். ஸோ ஒரு 1 வீக் இப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இது நைட் தான் தயாங் உட்காந்து அவனோட நைட் ரொட்டீன்லாம் பண்ணிவிட்டு உடம்புல லோஷன் தான் போட்டுட்ருக்கான். ஸோ கரெக்டாக டைம் 10 12 o'clock அது வந்து யாரும் தட்டுறாங்க. ஸோ தயாங் யாரா இதுன்னு போய் திறக்கிறான். ஸோ திறந்ததுமே இந்த பக்கம் ஜங்குக்கு தான் உள்ளே வந்து பட்டுன்னு கதவு சாதிச்சு தயாங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு தயாங் எனக்காக ஒரு விஷயம் செய்வியாடா, என்ன ஜங்குக் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவனோட கை வச்சு ஜங்குவோட கையை இருக்குமா பிடிச்சிக்கிட்டு கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான் எப்படியாவது இந்த போட்டியில் நீ வின் பண்ணிடுறா, ஸோ ப்ளீஸ் அப்படின்னு ஒன்றுமே தயாங்கு புரியுது ஏன் இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்கு கூட அப்பா தெளிவாக சொல்லியிருப்பார் போட்டியில் தோக்குறவங்க வீட்டில் இருக்க முடியாதுன்னு, ஜெயிக்கிறவங்கள ஜங்கு கூட நிரந்தரமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சோன்னுமே தையும் அவங்க அப்படியே அழுகுறான். ஏன்னா ஜங்கு இன்டைரக்டாக தயாங் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ தயாங் அழுதுகிட்டே ஜங்கு நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் ஜங்கு, எனக்கு லைஃப் லாங் உன் கூட இருக்கணும், உன் கூட இதே மாதிரி நீனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து தயாங்கோட லிப்ஸை பிக் பண்ணிட்டு நான் டேரெக்டாகவே சொல்கிறேன்டா ஐ லவ் யூ ஸோ மச் அவங்க நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, ஈவன் நீ என் லைஃப்பை விட்டு போனேன்னா அந்த ஜங்கு கிடையாதுடா, ப்ளீஸ் இனிமேல் என் கூடயே எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணிடுறா, நீயும் நானும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றான். ஸோ தயாங்கும் அழுதுகிட்டு கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே தயாங்க கிஸ் பண்ணுறான். ஸோ தயாங்கும் அதே ஈவன் பேக் கிஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் சொல்கிறான் அப்படியே ஜங்குக்கு காதுகிட்ட வந்து ப்ளீஸ் ஜங்குக் என்ன உன்னோடையதாக மாற்றிக்கோ, நான் எப்பயுமே உன்னுடையதாக மட்டும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக்கு புரியுது. ஸோ ஜங்குக் கீஸை கொஞ்சம் கொஞ்சமாக பேஷனேட்டாக கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ அந்த கீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்டாக மாறிட்டுருக்கு. ஈச் அதர் 2 பேருக்குமே ரொம்ப தேவைன்ற மாதிரி. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து தயாங்கோட நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த கீஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஜங்குக்கு தயாங்க ஏதோ ஒரு குழந்த மாதிரி நேராக தூக்கிக்கிட்டு பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். ஸோ தயாங்க அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சாஃப்டாக தான் போவேன் பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே தயாங்க ப்ளஷ் ஆகிட்டு
யோர் விஷ் பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் நேராக வந்து தயாங்கோட ஃபேண்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறான். பட் தயாங் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ண விட மாட்றான். ஜங்குக் நம்ம இப்படியே பண்ணலாமா ஷர்ட்டோடவே, ஆனால் இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே தயாங். பட் ப்ளீஸ் ஜங்குக், நீ இதை பார்த்தா கண்டிப்பாக டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவடா ப்ளீஸ் அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக்கு அப்படியே ஒன் டே ஞாபகம் வருது. ஏன்னா தயாங் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ண விடாமல் ஜங்குக்கு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போக விட்டுருப்பான். ஸோ அது அப்படியே ஞாபகம் வருது. எப்படியா இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணுறேன்ல, ஸோ நான் டிஸ்கஸ்டிங்காக எடுத்துக்க மாட்டேன் பேபி அப்படின்னு ஒன்றுமே தயாங்க விடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணான். உடம்பு ஃபுல்லாகவே அடித்ததுக்கான தழும்பு. ஸோ அப்படியே ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அந்த தழும்பெல்லாம் தொடுறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங்க சொல்கிறான், நான் சொன்னேன்ல நீ டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவேன்னு, ஸோ விடு ஜங்குக், உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, நீ வந்து என்னை ஹக் பண்ணிவிட்டு மட்டும் கொஞ்சம் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே ஜங்குக், பேபி இதெல்லாம் உனக்கு யார் பண்ணா, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழவே ஆரம்பிச்சிடுறான். ஜங்குக் அழகிற பார்த்தோன்னே தயாங்க அப்படியே ஏஞ்சிட்டு, ஜங்குக் நீ அழாது ஜங்குக், எனக்கு ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்றான். ஜங்குக் அப்படியே ஹக் பண்ணிட்டு தயாங்க, என்னால் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுல, யார் உனக்கு இதெல்லாம் பண்ணா அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் கிட்ட தயாங்க எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவங்க வீட்டில் லிசா அவங்க அம்மா அவங்க அப்பா பண்ண எல்லா கொடுமையுமே சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் கண் கலங்கிட்டு, சாரி பேபி, என்னால் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங், இல்லை ஜங்குக், நீங்கள் இப்போ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களே இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க்கு அந்த கிஸ்லேயே ஜங்குக்கோட ஷர்ட்டை பொறுமையாக ரிமூவ் பண்ணுறான். ஸோ ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜங்குக்கோட ஃபேண்ட்டை தான் அவனும் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஈவன் 2 பேருமே நெக்டாக இருக்காங்க. ஸோ ஜங்குக் அப்படியே தயாங் மேலே உட்காந்துக்கிட்டு அவனோட ஃபுல் பாடி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் அதை செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த சக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமே ஹீட் ஆகிட்டே இருக்குது. தயாங் அப்படியே போய் பெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக் செம்மையாக ரைட் பண்ணிகிட்ருக்கான் தயாங்கோட. ஸோ ஃபுல்லாகவே மேக் அவுட் சவுண்ட். அப்படியே இந்த பக்கம் காட்டினா மிஸ்ஸஸ் ஜியான் அந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஏன்னா தயாங் வந்து தண்ணி காலியாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஸோ தண்ணி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த சவுண்டை கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரே ப்ளஷ் ஆகுது. அவங்க அப்படியே அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே ரொம்ப அக்ரெசிவாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் சொல்கிற ஒரே வார்த்தை, பேபி யுவர் மைண்ட், ஆல்வேஸ் மைண்ட், இப்போ நீ என்னோட இது மட்டும்தான் பேபி. ஆமாம் ஜங்குக், எஸ் நான் எப்பயுமே உன்னோடையது தான். பெயினாக இருக்குடா, பொறுமையாக ஜங்குக், வலிக்குது ஜங்குக், கொஞ்ச நேரம் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு 2 hours இப்படியே போகுது. 2 பேருமே அவங்க செக்ஷனை முடித்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா பெட்டோட ஒரு பக்கம் சைடு காலே அது அப்படியே உடஞ்சிட்ருக்கு. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, தயாங் மேபி நாளைக்கு நம்ம நியூ பெட் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் அவனோட ஷர்ட் மட்டும் போட்டு ப்ரைடல் ஸ்டைலில் அப்படி தூக்குறான். தயாங் அதுக்கு, எங்கே போகிறேன் ஜங்குக், யார் ரூமுக்கு தான். ஜங்குக் என்ன பண்ணுற, யாராவது பார்த்தாங்கன்னா, ஏய் என் ஹஸ்பண்ட்ரா நீ, நான் அவனை தூக்கிட்டு போகிறேன், யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இந்த பக்கம் தயாங்க நேராக அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக பெட்டில் படுக்க வைக்கல, பட் நேராக ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ பாத்தப்பில் அன்னைக்கு அவங்க விட்டு ரொமான்ஸை இங்கே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தயாங்க படுக்க வச்சுட்டு இப்போ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கூப்பிட்றான். ஸோ தயாங்க வந்தோடனே ஈஸியாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ பாத்தப்லேயே விளையாடுறாங்க. அந்த ஜங்குக்கு தயாங்க அன்றைக்கி குளிக்க வைக்கல, பட் இன்றைக்கி குளிக்க வைக்கிறான். ஜங்குக்கு அதை செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். ஈவன் டீஸும் பண்ணுறான் தயாங்க. ஸோ தயாங் சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கையும் ஃப்ரெஷ்அப் பண்ணுறான். ஸோ அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிறான். இந்த பக்கம் தயாங் அப்படியே ஒரு டவல் கூட வியர் பண்ணாமல் அப்படியே வெளியே வரான். ஜங்குக்கு பார்த்துட்டு, என்ன பேபி இப்படியே வர, திரும்பியும் டேடியை சூடு ஏற்றுறியா என்ன, என்னதான் என் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டியே, போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா ஜங்குக் அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் அவன் போகிற ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து போகிறான். போட்டுக்கோ பேபி, இதை மட்டும் போட்டுக்கோ, இன்றைக்கி நைட் என் கூட வந்து ஸ்லீப் பண்ண அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே தயாங்க அதை மட்டும் போட்டுட்டு, ஓகேவா டேடி, யூ லைக் இட், மேபி எனக்கு திரும்பியும் சக்ஷன் ஹீட் ஏறுது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு கிட்ட வரான். தயாங்க அதுக்கு, இல்லை ஜங்குக், இதுக்கு மேலே சுத்தமாக என்னால் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் தூங்கலாமா அப்படின்னு ஒன்றுமே அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பெட்டில் தான் படுக்க வைக்கிறான்.
ஸோ 2 பேருமே நல்லா தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் இந்த போட்டிக்கான ஒரு ரிசல்ட். ஸோ தேக்குக்கு 2 பேரும் கீழே இருக்காங்க, லிசாவும் கீழே இருக்கா, தென் மிஸ்டர் ஜியானோ அவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் சொல்லிடுறாங்க, ஸோ இந்தாங்க டைவர்ஸ் பேப்பர் அப்படின்ற மாதிரி தாங்க கையில் தான் ஃபஸ்ட்டு ஜங்குக்கோட அப்பா கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு அதிர்ச்சியாக பார்க்குறான். ஸோ தயாங்கும் அப்படியே ஜங்குக்கு அதிர்ச்சியாக பார்க்குறான். என்னடா இதுன்னு லிசா அதுக்கு எனக்கு தெரியும்டா நீ தான் போவன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா சொல்கிறார், இதை அப்படியே உன் தங்கச்சி கையில் கொடுப்பா தயாங் அப்படின்னு ஒன்றுமே தேங் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லிசா கையில் கொடுக்குறான். ஸோ லிசா வாங்கிட்டு நான் எதுக்கு சைன் போடணும், இந்த போட்டியில் தோற்றது தயாங் தானே. இல்லை லிசா, இதில் தோற்றது நீங்கள் தான், ஸோ சைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சண்டை போடாமல் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் லிசா அப்படியே கோவப்படுறா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக்கோட அப்பா எப்படியும் மிரட்டி லிசாவை சைன் போட வச்சிடுறாரு. ஸோ அப்படியே ஜங்குக்கோ சைன் பண்ணிடுறான். ஸோ அப்புறமா இந்த பக்கம் காட்டினா லிசா அந்த வீட்டை விட்டு அப்படியே கிளம்புறா. ஸோ அப்படியே ஜங்குக்கையும் தயாங்கையும் பார்த்துட்டு ஸோ தயாங்கு ஜங்குக்கும் ஈச்சதை திரும்பவும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா பார்த்துட்டு இவ்வளோ ஹாப்பி கப்புள்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ தயாங் ஹாப்பியாக அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஒரு 3 வீக்ஸ் லேட்டர் இந்த பக்கம் காட்டினா தயாங் அவன் ரூமில் தான் இருக்கான், அதாவது ஜங்குக் ரூமில் தான். இனிமேல் ஜங்குக் ரூமில் தான் இருக்கதா முடிவாயிடுச்சு தயாங்க்கு. ஸோ தயாங் அப்படியே பாத்ரூமில் அவனோட நெயிலெலாம் கடிச்சிட்ருக்கான். ஐயோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு தான். ஸோ அப்படியே அந்த டெஸ்ட்டை கையில் வச்சுட்டு குதிக்கிறான், பேபின்னு சொல்லிட்டு. இந்த சவுண்டு கேட்டோன்னுமே ஜங்குக் வெளியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துருந்தோம், பாப்கார்னை தூக்கி போட்டு என்னாச்சு கீழே விழுந்துட்டு அடிபட்டுருச்சா என்னாச்சு, அது இல்லை ஜங்குக் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஸோ டெஸ்ட்டு தான். அதை பார்த்தோன்னுமே இந்த பக்கம் இப்போ ஜங்குக் குழந்த மாதிரி அப்படியே குதிச்சுக்கிட்டே வா நான் அப்பாவாக போகிறேன் நீ அம்மாவை போகிற ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் சுற்றி பார்த்து கத்திகிட்ருக்கான். தயாங்குதுக்கு எஸ் பேபி நான் அம்மாவாக போகிறேன் நீ அப்பாவாக போகிற நம்ம பேபி வரப்போகுதுடா அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜங்குக்கு எதுவுமே யோசிக்கல, நேராக போய் தயாங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. 2 பேருமே அந்த லவ்வை 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயாங்க்கு தெரியுது ஜங்குக் எவ்வளோ அவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் தெரியுது தயாங் எவ்வளோ அவனை லவ் பண்ணுறான்னு. அந்த கிஸ்ஸோட முடிவில் ஸோ 2 பேருமே லிப்பை எடுத்துகிட்டு அப்படியே அவங்க 2 பேர் தலையை ஒன்றா வைக்கிறாங்க. ஸோ ஒன்றா வச்சுட்டு தேக்குக்கு 2 பேர் அப்படியே பார்த்து நம்ம எப்பயுமே ஒன்றா இருக்கணும் பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 10 மந்த் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அப்படியே கொஞ்சமாக போயிடுது அந்த 10 மந்த்தும். ஸோ தயாங்கிட்ட மாற்றிக்கிட்டு ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அவனோட ப்ரெக்னென்சியில் மூட் சேஞ்சில் தயாங் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் ஜங்குக்கை. பட் ஜங்குக்கு அதெல்லாம் ஈவன் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ அவங்களுக்கு இப்போது அழகான ஒரு கேர்ள் பேபி தான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அப்படியே அந்த பேபியை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான், ஜங்குக்குள்ளே வந்து பார்க்குறான். ஸோ அப்படியே அவன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வருது. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் அந்த கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து தான் தயாங் ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கும் ஈவன் பேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு பேபி ஐ லவ் யூ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ரீஷியஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பேபியும் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே பேபியை ஜங்குக்கு கையில் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பேபியை ஹோல்ட் பண்ணிவிட்டும் தயாங்கும் இருக்கமா பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டோம். அப்படியே காட்டினா ஒரு ஃபோட்டோ மட்டும் இவங்க அப்படி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வாலில் தொங்கிட்டுருக்கு. பார்த்தா இந்த பக்கம் ஜங்குக்கு கூப்பிட்றான், தயாங் என்ன பண்ணுற சீக்கிரம் வாடா, அச்சோ இரு ஜங்குக்கு வரேன் அப்படின்ற மாதிரி தயாங் கையில் ஒரு காஃபி கப் எடுத்துக்கிட்டு வரான். ஸோ ரொம்பவே வயசாகிடுச்சு 2 பேருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60 இயர்ஸ் கிட்டே இருக்கும். 2 பேருமே உட்காந்து இந்தா உனக்கு பிடிச்ச மூவி போட்டாச்சு, ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, மூவி பார்க்கலாமா. அச்சோ ஜங்குக் இங்கே பாரு உனக்கு ஒயிட் ஹேர் திரும்ப வருது, போய் டை போடு. ஏன் தயாங், எனக்கு தான் வயசாகிடுச்சு நான் ஒத்துக்கிறேன்லடா. இல்லை என்றைக்குமே ஹபிக்கு வயசாகாது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் காஃபி கப்பை கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காடுறான். ஸோ தயாங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பேபி இப்போ மூவி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே மூவியை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மூவி பார்த்தா டேக் டுகெதர் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி தான் ஓடிட்டுருக்கு. தயாங்க அதை பார்த்துட்டு சொல்கிறான், மேபி நம்ம 2 பேரும் லைஃப்பும் இப்படி தான் இருந்துச்சு ஜங்குக். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2 பேருக்குமே எதுவுமே தெரியல. பட் ஃபஸ்ட் டே அட்ராக்ஷனில் பார்த்த உடனே நீ என்னை மேரேஜ் பண்ணேன், இப்போது ஜங்குக் தான் உலகம், உனக்கு தயாங் தானே உலகம் அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் யோசிச்சுட்டு நீ என் உலகமா, என் டாட்டர் தேகுக்கி தான் என் உலகம் அப்படின்னு ஒன்றுமே தயாங் ஏஞ்சி
சரி நீ உன் குக்கியை வச்சுக்கோ நான் கிளம்புறேன்டா அப்படின்றான். தயாங்கோட கையை பிடிச்சி கிள்ட்டு எடுத்துட்டு ஜங்குக் என்றைக்குமே நீ மட்டும்தான்டா எனக்கு எல்லாமே, ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி டே. நீ இல்லாமல் நான் தூங்க மாட்டேன், ஈச் அண்ட் எவ்ரி டைம். நீ இல்லாமல் நான் வாழக்கூட முடியாதுடா தையம், அது ஏன்டா உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் நேராக தயாங்க கிஸ் பண்ணுறான். தயாங்கத்துக்கு அச்சோ நமக்கு என்ன பண்ணுற ஜங்குக், நமக்கு கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, திரும்ப என்னடா இது. ஆமாம் 100 இயர்ஸ் கூட ஆகட்டும், பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த மூவியை முடிச்சுக்கிறேன்டா. செல்லக்குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வரும். ஸோ ஆர்மிஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பபாய்.